அண்மை செய்தி. அரசியல் கட்சிகளின் பரப்புரை நெறிமுறையை ஜனவரி 5க்குள் அரசிதழில் வெளியிட ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 5ஆம் தேதிக்குள் அரசிதழில் வெளியிட வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளின் ஆலோசனைகளை பரிசீலித்து இறுதி வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும் என்றும் ஜனவரி 5ஆம் தேதிக்குள் அரசிதழில் ஆணை வெளியிடப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். கரூரில் தாவேகா சார்பில் நடைபெற்ற ரோட் ஷோவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் பலியாற்றினர். இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சிகளுக்கான ரோட் ஷோக்களுக்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி பல்வேறு மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா, நீதிபதி G அருள்முருகன் தலைமையிலான அமர்வில் நடைபெற்றது. அப்பொழுது நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் அமைப்பதற்கு உருவாக்குவதற்காக அரசியல் கட்சிகள் சார்பில் கூட்டம் நடைபெற்றதாகவும் அதில் பல்வேறு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணையின் பொழுது பல்வேறு விதிமுறைகள் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் இருப்பதாக எதிர்கட்சிகள் சார்பில், அதாவது தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. நீதிபதிகளும் கூட இதில் பல்வேறு விதிமுறைகள் என்பது அதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யக்கூடிய வகையில் இருக்கிறது. மேலும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் அப்படியே ஏற்றுக்கொள்ளாது என்றும் இதனை நீங்கள் அரசியலில் வெளியிட்டு அதன் பின்னர் அது குறித்து முடிவு செய்யலாம் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி அமர்வு அரசியல் கட்சிகளிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை ஜனவரி 5ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டு இருக்கிறது. அரசியல் கட்சிகள் ஏற்கனவே அளித்திருந்த பரிந்துரைகளையும் அவர்களது ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் அப்படியே அரசிதழில் ஜனவரி 5ஆம் தேதிக்குள் இந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும் என்றும், அவ்வாறு அந்த கருத்துக்களும் ஆலோசனைகளும் கவனத்தில் கொள்ளப்படவில்லை என்றால் இனிமேல் வரக்கூடிய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கவனத்தில் கொண்டு புதிய நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை ஜனவரி 5ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுவதற்கு முன்பாக அரசியல் கட்சிகளினுடைய அனைத்து கருத்துக்களும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதன் பின்னரே அது அரசிதழில் ஜனவரி 5ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.